எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சேஃப்டி மந்த்தை முன்னிட்டு திருவான்மியூர் டு இந்த பாலவாக்கம் அந்த ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணியிருந்துருக்காங்க. அதை 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் அந்த இதை பற்றி ஆர்கனைஸ் பண்ணியிருந்துருக்காங்க. இது வந்து கம்யூட்டர்ஸ்க்கு வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ரைஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ரேலியில் வந்து அந்த டிரைவிங் ஸ்கூலோட அந்த மெம்பர்ஸு அப்புறம் வந்து பப்ளிக் அந்த கலந்துக்கிட்டாங்க. வெஹிக்கிள் டீலர்ஸு வாலண்டியர்ஸ்லாம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் வந்து அந்த டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி அதெல்லாம் வந்து அதில் வந்து அவேர்னஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பர்டிகுலராக வந்து இந்த ஹெல்மெட்டு சீட்டு பெல்ட் எல்லாம் போடுறத வந்து ஹைலைட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த ஈவெண்ட்டில். சில பேர் வந்து நினைக்கலாம் என்ன இந்த ஈவெண்ட்லாம் என்ன பெருசா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இது வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ். ஏன்னா இந்த குழந்தைங்க சின்ன பசங்கள்லாம் கூட இப்போல்லாம் வண்டியெல்லாம் ஓட்டுறாங்க. அதுவும் ஹை ஸ்பீட்லலாம் போகிறாங்க டிராஃபிக்கெல்லாம் இருக்கிற ஏரியாலெல்லாம். அதை நானே வந்து இப்போ டிராஃபிக் ரூல்ஸு அப்புறம் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு வண்டியெல்லாம் ஓட்டுறது அப்புறம் அதனால் வந்து ஹெட் இன்ஜுரிஸ் ஆகிறது இதை பற்றிலாம் வந்து பல இது போட்டிருக்கேன். வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி இப்போ விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த கான்ஷியஸாக நம்ம வந்து வண்டி ஓட்டாமல் இருக்கும்போது அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து அதில் சொல்லியிருக்கேன். இப்போது இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்லலாம் வந்து நம்ம சரியாக போனாலும் எதிர்க்க இருக்கிறவங்களோ இல்லாட்டி பின்னாடி இருக்கிறவங்க சரியாக வரல அப்படிங்கும்போது வந்து நம்மளை வந்து அது பாதிக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு சமூக பொறுப்புணர்வோடு இதை வந்து நம்ம நடந்துக்கணும். நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த வீலிங்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நானே 2-3 தடவை நேர்லேயே பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அது வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு அப்புறம் தெரியும் அந்த மெத்தடு மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணலாம். இவங்க வந்து நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் எதுவுமே தெரியாமல் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து பலவித பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேமிலிக்கு அப்புறம் மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வண்டியில் வரவங்க அவங்களுக்கும் வந்து அந்த பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உணர்ந்து அது வந்து வண்டியை வந்து ஓட்டணும். இந்த ரோட் சேஃப்டி மந்த் அப்படிங்கிறது வந்து 1 ஜனவரி டு 31 ஜனவரி வரைக்கும் வந்து நேஷ்னல் ரோட் சேஃப்டி மந்த் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பசங்க சப்போஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் சொல்லணும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். கான்சிக்வன்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மைனருக்கு வந்து வண்டியை கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சேஃப்டி. ஏன்னா சப்போஸ் வந்து அவங்க ஏதாவது ப்ராப்ளம் வண்டி இடிச்சிட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து பேரண்ட்ஸ் தான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தாங்க போடுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.